அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. சித்திரையில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணிக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.